ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் ஃபயர் தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி த்ரீல டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். டோரில் நம்ம முன்னாடி இருக்குது எஸ்கேப்பு. இருங்க, அதை ப்ராக்டிஸ் மோட் போட்டு விளாண்டு பார்த்தேன், அதனால தான் இப்படி இருக்குது. நாங்கள் கேமுக்குள்ளே ப்ளே பண்ணுவோம். ப்ராக்டிஸ் நான் அந்த ஈஸி, நம்மளுக்கு ஈஸி தான் போக முடியுது. ஹாய் கிராணி ஏதோ வச்சுக்கலாம். வேணாண்டா, இந்த எலி வேறு வந்து கடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நைட் மியூசிக் லோ. சரி இன்ட்ரோவே போடும். வாங்க கைஸ் போகலாம். நன்றி, நான் இல்லைன்னு இது பண்ணிட்டேன் கைஸ். நம்ம இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதனால் நம்மளுக்கு எடிட் பண்ண தெரியாது. இப்போ தான் ஒரு ஆப் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருங்க போவோம். யாரோ என்னது இது? ஹலோ சார், உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. இது சார், என் கதவு திறந்துருக்கு. ஐயோ, கேமராலாம் மாட்டியிருக்காங்க. வசதியான குடும்பமாக இருப்பாங்க போல். டிப்ஸு கேட்டு போயிட வேண்டியதான். ஏய் என்ன சத்து? என்ன கேட்ட மூடிட்டாங்க. சரி போவோம். வரப்பு வருது. ஆமாம், இதில் வந்து மாலையாக இருக்குது. இப்படி சுற்றி கட்டி வச்சுருக்காங்க. ஆமாம், இந்த காரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். என்னடா இது? இந்த வீடே மர்மமாக நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது. சரி, வெல்கம்லாம் மாட்டு வச்சுருக்காங்க. நல்லவங்களாக இருப்பாங்க போல. சரி வாங்க போய் மொட்டையை வந்து சரியாக ஏமாற்றிருக்கான். என்ன பண்ணனே தெரில. சரி வாங்க போவோம். யாரோ வராங்க. நம்மளாம் இருக்கு வந்துட்டவங்களா? மாதிரியே வந்துட்டா வேணே வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். வருது விலகுன்னு பாட்டு பண்ணனா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சவுண்டு கொடுக்கும், வருதான்னு கேட்போம். கிளவி நான் இங்கே இல்லை. ஏம்மா ட்ராப் போட்டு போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ராப் போட்டு போயிருக்கு. ஃபார்ம் ட்ராப் தான். ட்ராப் போட்டுடுவேன். நம்மளை இந்த இடத்துல இருந்தாலும் கொண்டான் மொட்டப்பையிலே. நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது சென்றீனா? நீ எல்லாம் என்ன பயன்படுத்தணும்னு பார்க்குறேன். ஓ சென்றீங்க வேணாம் தானே கீழே மொட்டை எனக்கு சுரத்து தைரியமாக சுற்றி வளைக்காம கதவு சரி பண்ண சுற்றி சுற்றி வளைக்க
இதில் மொட்டை எனக்கு சுட தெரியாது. நம்ம ஐயோ மூடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வர்றது டெல்ஃபயர் பாய்ஸ் பொறுக்கிப்பலை அங்கடா இருக்கு. ஏன் மொட்டையா நான் வந்துடலாம். வரான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அமைதியாக வரான். எப்படியாவது அவனை போட்டு இந்த கண்ணை மட்டும் எடுக்கலாம். கண்ணில் ஒரு முக்க பீஸ் வேஸ்ட் பீஸும் அவனே, முக்க பீஸும் அவனே. மொத்தத்தில் ராணிக்கிளை வேற இப்போ பெருக்கொண்டு வேங்கை வெளியே வருது. என்ன பண்ணா ராணி திருப்பி அதோட விளையாடலாம். அதில் ஸ்டோன் எடுத்து போயிருக்கும். லிஃப்ட் ஆன் பண்ணி மேலே போக மேலே தான் கிடச்சிருக்கு. கதவு இருக்கு. ஏதோ சவுண்டு பார்த்தேன். கண்டுபிடிச்சிட்டேன். இது வரைக்கும் நம்ம எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு பொருளை உருப்படியாக கண்டுபிடிக்கல. ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு மாதிரி கிடைச்சா என்னடா வீடு இது? பொம்மை மட்டும் கிடைக்கணும். அவளை அது எனக்கு எதுவும் தெரியும். எதுவும் தெரியல. அது கஷ்டம். எனக்கு எப்படி ரொம்ப தக்காக பேசவே எப்போ பிளான் போட்டுருக்கோம். அதைத்தான் நம்மளும் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த கிராணி கண்ணில் சும்மா வீடியோ கொடுங்கன்னு போட்டோம்னா அது யாரும் டெக்னிக்கலாக எடுத்துக்கல. இது மாதிரி மொட்டை ஏன் மொட்டை
வந்துருச்சு. கலவா இங்கே இருக்கியா? கிளம்பி எப்பவுமே வெட்டியாக தான் கிடக்குது. இதில் ஏதாவது இருக்கணும். ஒன்றுமே இல்லை. இது எப்படி இருக்க போகிறது எனக்கு தெரியும். இதுலையாவது எதாவது இருக்குமா? ஒன்றும் இல்லை. இந்த வீடு குப்பத்தட்டி. இங்கே போய் ரொம்ப ஓவர். பேசாமல் இந்த வீடு 5 நாள் அடி வாங்கிடலாமா? அடி வாங்கிட்டு இப்படி போட்டுக்கலாமா? ஒரே டவுட்டாக இருக்கும். 2வது நாளே இப்போ தான் வருதா? ஒரு இதுவும் கிடைக்க முடியாது. அப்போதான் தான் தருவேன். இந்த ரோபோட் எங்கேயாவது கிடைக்கும்னு பார்த்தேன். போய் நான் வரேன். ராணி வரணுமே. ஜலபி கால்குலேட்டர் வச்சிருக்கேன். என்ன பண்ணணும்? 1 2 3 4 2 ரூபா சாக்லேட் 8 ரூபா. போயிட வேண்டியதான். புதுசாட்டா வீடியோ ஆஃப் பண்ண நான் போகிறேன். பை.